ஹாய் ஹலோ. இந்த சோஷியல் மீடியாவில் வந்து சமீப காலமாக பார்த்தீங்கன்னா, இந்த டாகுங்களை பற்றி வந்து நிறைய எதிர்ப்புகள், ரெண்டு தரப்பு நியாயத்தையும் நம்ம பார்த்துன்னு வரோம். ஒன்று வந்து டாக் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்க, ஒன்று டாக் கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும், அதுங்களும் ஒரு ஜீவன் சொல்கிற விஷயத்த நம்ம பார்த்துன்னு வரோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன கேட்குறேன்னா, இது மட்டும்தான் நியூஸா? ஒரு சேனல் வந்து டிஆர்பி சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் வந்து மக்கள் பல பேர் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சியில் வந்து பொது மேடையில் வந்து ரொம்ப ஒரு சீன் கிரியேட் பண்ணதுக்கு வேண்டி 8 மணி நேர ஷோவை வந்து 45 நிமிஷம் தவறான புரிதலுக்கான ஒரு நடத்தியிருக்காங்க. அந்த ஷோவில் கலந்துக்கிறவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது நாய்கள் வந்து மனுஷனை வந்து கடிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நாய்கள் கடிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். சென்னையில் நுங்கம்பாக்கம் ஒரு மக்கள் அதிகமாக இருக்கும் இடம், புகழ்பெற்ற இடம் நுங்கம்பாக்கம். அந்த இடத்துல ஒரு அரசாங்க காவல்துறை அதிகாரி வீட்டில் 7 வயது சிறுமி மயக்க நிலைமையில் மருந்து கொடுக்கப்பட்ட அந்த குழந்தைய தப்பான வழிக்கு ஒரு காவல்துறை அதிகாரி யூஸ் பண்ணியிருக்காரு. இரண்டாவது, பள்ளியை விட்டு ஒரு குழந்தை போயின்னு இருக்கும்போது அது ஒரு பையன் வந்து வாய் பொத்தி கூட்டு போயிட்டு தோப்பில் வச்சு தப்பாக நடந்திருக்கான். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் போயிருக்கும் போது நாட்டில் இது முக்கியமாக படலையா? பர்டிகுலராக இந்த நாய்கள் கடிப்பது மட்டும்தான் முக்கியமா? உங்கள் சேனல் டிஆர்பி அதிகமாக சம்பாதிக்கணும் ஒரே நோக்கத்துக்காக நீங்கள் வாயில்லாத ஜீவன்களுக்கு உங்களுக்கு ஒரு பலிகாடா? வாயில்லாத ஜீவங்களை பேசி சோஷியல் மீடியாவில் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்களா? ஜட்ஜ்மெண்ட்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஷோ வந்து நீங்கள் வந்து அதை நடத்துகிறீங்களே தவிர, நாய்களை வந்து நீங்கள் தீர்ப்பு வழங்குறதுக்கு நீங்கள் ஒன்றும் பெரிய நீதிபதி கிடையாது. நீங்கள் சாதாரணமாக ஒரு படிப்பு படிச்சிருக்கலாம், ஆனால் நீதியை வழங்கக்கூடிய வந்து அதுக்கான ஒரு ஆட்கள் நீதிமன்றம் இருக்கிறது. நீதியை சொல்கிறதுக்கு நீங்கள் நடுவர் என்ற தரப்பில் நீங்கள் கேவலமான ஒரு விஷயத்தை வந்து ஒரு மக்கள் மத்தியில் தவறான விஷயத்தை கொண்டு போய் இன்னும் மக்களை வந்து இன்னும் அவங்க கோபத்தை அதிகப்படுத்தி நடுவில் குளிர்காயத்துக்காக நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு வேலையும் ரொம்ப கேவலமான இழிவான செயல். உங்கள் நிகழ்ச்சியை பார்க்குறாங்க, அந்த ஷோவில் நிறைய நிகழ்ச்சி வருது, ஓகே, எல்லாமே வெல்கம், வரவேற்கிறோம். ஆனால் இப்படியாப்பட்ட ஒரு தவறான விஷயத்துக்கு நீங்கள் உங்கள் துணியாக இருந்தீங்கன்னா, உலகத்திலேயே அந்த மேடம் சொன்ன மாதிரி நீங்கள் தான் முட்டாள். இதுக்கான சரியான தண்டனை கூடிய விரைவில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கடவுள் ஒருத்தர் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். உனக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும்.